திருமலா வாயிலேருந்து புத்தூர் அந்த ரோட்டில் போயிட்டு இருக்கோம். அதனால வீடியோ காலில் இது 600 ஸ்கொயர் ஃபீட்டு. கல்லை லைட்டாக அசைச்சாலே அசையுது. ஆனால் நான் பாத்ரூம் தான் சின்னதாக இருக்குது. நல்லா இல்லைல்ல, பீஸ்ஃபுல்லாக இருக்கு. என்ன ஒரு சட்ட சிக்கல்னா அழகா அடுத்தவங்கிட்டு ஓடிடலாம் போல இருக்கு. ஒரே கால் சொல்றது யாருன்னு பார்த்துங்க, இவன் தான். ஏரி அது மட்டும் தான் நான் டிஃபால்ட்டாக நினைக்கிறேன். நான் ஏரி இருக்கு, அது மட்டும் தான் டிஃபால்ட்டாக பார்க்குறேன். கட்டிகிட்டு இருக்காங்க நிறைய வீடு. இவ்வளோ வண்டி இவ்வளோ காருன்னு எல்லாம் லேண்டு பார்க்க வராங்கன்னு நினச்சிக்காதீங்க. ஐயா நீல் ஆம்ஸ்ட்ராங் மறைந்த நாள் அன்னைக்கு. நீ சாதிக்கலாம். எனக்கு என்ன டார்கெட்னா கரெக்டாக ஒரு 30 வயசு. என் வயசு 25. 30 வயசில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி திருமலா வாயிலேருந்து புத்தூர் அந்த ரோட்டில் போயிட்டு இருக்கோம். அதனால வீடியோ காலில் ஒரு இஷ்யூஸ்னால அப்படியே போகல. அதான் போர்ட்டல் நம்மளுக்கு சஸ்பெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்களே, அதனால ஜெப்டோ ஓட்டிடுங்க. ஜெப்டோவில் காலைல 6 மணிக்கு காலைல எழுந்துச்சு போனால் நைட்டு 9 ஆயிடுது. ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் ஏர்னிங்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் புது பெயின் ஓவர ஆரம்பிச்சிச்சு. கரெக்டாக ஒரு ஆர்டரு பார்த்தோம்னா நம்ம எப்படியும் ஒரு நாளைக்கு 60 ஆர்டரு 70 ஆர்டரு அப்படி எடுக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் ஒரு ஆர்டருக்கு 15 ரூபா தான் கிலோமீட்டர் ப்ரைஸ். ஒரு கிலோமீட்டருக்கு 10 ரூபா கொடுக்கலாம். நம்ம இந்த பிளான் முடிச்சே ஆகணும். வில்லேஜ் கண்டக்ட் போனால் தான் ஏதோ வியூஸ் ஏறுது. நம்ம இந்த சேலஞ்சிங் வீடியோ போட்டால் கூட சுத்தமாக ஏற மாட்டேங்குது. நம்ம வந்த சைட் வந்துருச்சுங்க. ஃபுல்லாக பில்டிங் ஏரியா. 450 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து வீடு கட்டித்தராங்க. அந்த இடம் தான் இது. 600 ஸ்கொயர் ஃபீட்டு. நான் அன்னைக்கு நைட்டு ஒரு நாள் வந்து பார்த்தேன் இந்த இடம். ஆரம்பமே தடுக்குதேடா. பில்டிங் ஒட்ட கட்டியிருக்காங்க. வென்டிலேஷன் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது. கல்லை லைட்டாக அசைச்சாலே அசையுது. ஆனால் சிமெண்ட்டு போட்டு பூசினா நல்லா தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. இங்கே செங்கல் வச்சுருந்தாங்க. லைட்டாக தள்ளி விட்டாலும் உடையுது. இது ஹாலு. இது 650 ஸ்கொயர் ஃபீட்டு வீடு. இது ரூமு. இது கிச்சனு, பாத்ரூம்னு. இது வென்டிலேஷன். ஃபினிஷிங் பண்ண வீடு 670 தான்டா. அது பார்த்துட்டு இங்கே ஒரு ரூமு அட்டாச் பார்த்தோம். ஆனால் இந்த இந்த கல் போட்டதான் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. வேற ஒன்றும் இல்லை. இதுலேருந்து ஸ்டெப்பு அதான் ஸ்டீல் தான் போட்டுருக்காங்க. இது டோர் தேக்காயெல்லாம் சம்திங். இது ஹாலு. இது பெட்ரூம். பெட்ரூம்லேயே அட்டாச்சு பாத்ரூம். அவ்வளோ ஸ்பேஷியஸ் இல்லை. ஒரு ஆளுக்கு பிடிக்கலாம். இங்கே பாத்ரூம் பாத்ரூம் வந்தால் இடைஞ்சிடலாம்.
அவ்வளோவா இடம் இல்லை. இது பார்த்து மட்டும் போனால் போல இருக்குங்க. அவ்வளோ இடம் இல்லை. ரிலாக்ஸ் ஸ்பேஸாக ரூம் நல்லா இருக்கு. 10 தான் இருக்கும்போது இருக்குது. கிச்சன் நல்லா பெருசாக இருக்கு. சூப்பராக இருக்கு. கிச்சன் நல்லா இருக்கு. ஏர் வென்டிலேஷன் இங்கே இருக்கு. வந்துட்டுனா அங்கேயும் ஜன்னல் இருக்கு. இங்கேயும் இருக்கு. அதே மாதிரி இது செகண்ட் பெட்ரூம். அதே தான். இங்கே கொஞ்சம் பாத்ரூம் கொஞ்சம் நீளமாக இருக்கு. இதுவும் இஷ்டம் வந்தால் இதுவரையும் ரொம்ப இருக்கு. துணி துவைக்க எல்லாமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். குளிக்கலாம். ஷவர் இங்கே போல இருக்கு. குளிக்கலாம். நீட்டாக இருக்கும். ஆனால் நான் பாத்ரூம் தான் சின்னதாக இருக்கு. இது நல்லா இருக்கு. 2 பெட்ரூம் மட்டும் சொல்லிக்கிதான் இருக்கும். எவ்வளோ நீட்டாக தானே இருக்கு, பெருசாக தானே இருக்கு. இது வெஸ்டர்ன் கிளாஸ் கிட்ட வரும். அதானே, அதனால தான் எனக்கு வெஸ்டர்ன். எவ்வளோ இது? ஸ்டீலில் போட்டு 695. 55. எவ்வளோ இது? 30,46,000. 30,46. இது பக்கமா இருக்கடா. மொபைல் காட்டு. வீடியோ. நல்லா இல்லைல்ல, பீஸ்ஃபுல்லாக இருக்கு. என்ன ஒரு சட்ட சிக்கல்னா அழகா அடுத்தவங்கிட்டு ஓடிடலாம் போல இருக்கு. ஒரே கால். இதெல்லாம் ஈஸி. பக்கத்து வீட்டில் ஒரு நாளைக்கு ஏதாவது கொண்டு வந்துச்சுன்னா பண்ணிடலாம். சொல்றது யாருன்னு பார்த்துங்க, இவன் தான். டேங்க்கு இது என்ன, எத்தனை கெப்பாசிட்டி? 500 கெப்பாசிட்டி. கொதிக்குன்னு நினைக்கிறேன் தலை. இது அப்படியே செங்கல் கட்டி இருந்தால் அப்படியே கூலிங்காக தானே இருக்கும். இது மேலே வரும்டா. இதே டபுளே இருக்குமா? இந்த அளவுக்கு பிடிக்காது. ஆனால் எல்லா வீட்லேயும் வென்டிலேஷன் போட்டுருவேன் நீட்டாக. 30 லட்சத்துக்கு வர்த்து தான். என்ன கொஞ்சம் வில்லியாகத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டரு அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல. இது 20 கிலோமீட்ரு. அதுவும் இல்லாமல் நம்ம தலைவன் அங்கே இருக்கான். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. யார் இந்த தலைவனா? இங்கே தெரியுது, நீரோட்டம். தலைவி இங்கே வந்துடும் மழை காலத்தெல்லாம். அதுதான் லைட்டாக பயமாக இருக்குது. ஏரி அது மட்டும் தான் நான் டிஃபால்ட்டாக நினைக்கிறேன். ஆனால் வீடு நல்லா இருக்குங்க. கரெக்டாக 30 லட்சத்துக்கு ஒர்த்து தான். இது உள்ளே வாங்கலான்னா எங்கேயும் கிடைக்கலங்க. லேண்டே அவ்வளோ ரேட்டு போகுது. கட்டி வீடு தராங்க. ஆனால் அங்கங்கே மைனஸாக இருக்கு. சிமெண்ட் போஸ்ட்டு அது ஸ்ட்ராங்காக இருக்கும் போல இது. நல்லா இருக்கு. வீடு நல்லா தான் இருக்கும் இது. ஆனால் நான் ஏரி இருக்கு, அவங்கள்ட்ட தான் டிஃபால்ட்டாக பார்க்குறேன். கட்டிகிட்டு இருக்காங்க நிறைய வீடு. ரெடி. இவ்வளோ வண்டி இவ்வளோ காருன்னு எல்லாம் லேண்டு பார்க்க வராங்கன்னு நினச்சிக்காதீங்க. ஐயா நீல் ஆம்ஸ்ட்ராங் மறைந்த நாள் அன்னைக்கு கரெக்டாக, அதனால் எல்லாம் பார்க்க வந்திருக்காங்க. அவ்வளோ போலீஸ், அவ்வளோ ஆளுக்குங்க. ஆட்கள் நிறையா பேர். ஐயா இருக்கிற வரையும் நல்லது செஞ்சாங்க. நல்லவங்கன்னா சீக்கிரம் போயிடுறாங்க. என்ன பண்ணுறது? ஏதாவது பண்ணி சாதிக்கலாம். எனக்கு என்ன டார்கெட்னா கரெக்டாக ஒரு 30 வயசு. என் வயசு 25. 30 வயசில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி உட்காந்து சம்பாதிக்கணும். அதான் என் ஆசை. நாய் மாதிரி அலையிறேன். ஏதோ இப்போ கம்பெனியை போனால் கூட எனக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 15 20 தான். அதெல்லாம் பார்த்தே பார்த்தாது பாருங்க. அதான் என் டார்கெட்டு. இப்போ நான் சென்னையில் லேண்டு வாங்கணும் ஒரு எய்மு.
அதை வாங்கிட்டேன்னா போதும். எப்படி நான் சென்னையில் எப்படியும் ஒரு 2 வருஷம் வரையும் இருந்து தான் ஆகணும். அதுக்கப்புறமா நான் தஞ்சாவூரில் போயிட்டு நம்மளுக்கு ஒரு 7.5 ஏக்கர் இருக்குது ஒட்டிக்கு. அதில் ஒரு லேண்டை நம்ம இயற்கை விவசாயமாக நம்ம பண்ணி பார்க்கலாம். ஒரு 100 குழி மட்டும் கேட்டு எல்லாமே நெல் வகையிலேருந்து எல்லாமே இயற்கை தான். செயற்கைக்கும் இயற்கைக்கும் என்ன கான்செப்ட் போட்டு நம்ம பண்ணி பார்க்கலாம். அது ஒரு ஏமாட்டு டார்கெட்டாக இருக்கும். நல்லா இருக்கும். எனக்கு இங்கே இருக்கிறதோட ஊரில் இருக்கிறதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் இங்கே நல்லா சம்பாதிக்கலாம்.